தீரன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேங்களா, அதில் இருக்கக்கூடிய புக் சம்ஸு, அப்புறம் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டது, இது எல்லாத்தையுமே மாடல் வைஸாக பிரித்து தொகுத்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் மாடல் 15 வரைக்கும் போட்டிருக்கோம், பார்ட் 6 வீடியோஸ் வரைக்கும் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் லாஸ்ட் பார்ட். ஓகேங்களா, இதை பார்த்துட்டிங்கனாலே எல்லா வீடியோவும் பார்த்துட்டிங்கனாலே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்தோன்னா எங்கேயும் வெளியே போய் படிக்க தேவையில்லை. ஓகேங்களா, நம்ம சேனல் வந்து பார்த்தோன்னா மாடல் வைஸு எல்லா டாப்பிக்கும் பிரித்து போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் லாஸ்ட் வீடியோ. ஓகேங்களா, லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பார்த்தோன்னா பார்க்க தொடங்குங்க. இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா 16 வந்து பார்த்தோன்னா என்னென்னா மொத்தம் 4 டேட்டா இருக்கும். ஓகே, 4 டேட்டா இருக்கும். என்னென்னா மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கும், குறித்த விலை இருக்கும், அதுக்கப்புறம் காஸ்ட் ப்ரைஸ் வாங்கிய விலை இருக்கும், அதுக்கப்புறம் லாபம் ப்ராஃபிட் இருக்கும். ஓகேவா, லாபம் இருக்கும், அதுக்கப்புறம் தள்ளுபடி டிஸ்கவுண்ட். இது 4 வேல்யூவில் 3 வேல்யூ கொடுத்துட்டு நம்மளை ஒரு வேல்யூ வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கான ஃபார்முலா வந்து என்னென்னா மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்னென்னா குறித்த விலை, டினா தள்ளுபடி, காஸ்ட் ப்ரைஸ்னால் வாங்கிய விலை, பினா ப்ராஃபிட்னா என்னது லாபம். ஓகேங்களா, அது வந்து பார்த்தோன்னா ஒரு இது, ஏன்னா இங்கிலீஷ் மீடியம்லாம் இருப்பீங்க, அதனால் வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு விற்பனையாளர் கை கடிகாரத்தின் மீது 10% தள்ளுபடி தந்த பிறகும் 26% லாபம் அடைகிறார். அதன் குறித்த விலை வந்து பார்த்தோன்னா 840 எனில் அதன் வாங்கிய விலை என்ன அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்குறாங்க. ஓகேங்களா, ஒரு விற்பனையாளர் இருக்கார், ஒரு கை கடிகாரத்தை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாராம் 10% தள்ளுபடிக்கு கொடுக்குறாராம், அதாவது குறைச்சி கொடுக்குறாராம் 10%. அப்படி கொடுக்கும்போது அவருக்கு என்ன கிடைக்குதான் 26% அவருக்கு லாபம் கிடைச்சது தான். அதன் குறித்த விலை அவர் வந்து பார்த்தோன்னா பொய்யான விலையாக ஒன்று குறிக்கிறார் இல்லையா, அது எவ்வளோனா 840 ரூபாயா. அப்போ அந்த கடிகாரத்தை அவர் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பாருன்றது தான் கொஸ்டினாக கேட்குறாங்க. இது ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துக்கிறாங்கன்னு எடுத்து எழுதிதுங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தோன்னா 10%, அப்புறம் ப்ராஃபிட் வந்து பார்த்தோன்னா 26%, அப்புறம் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ 840. ஓகேங்களா, இது கொடுத்தாச்சு. இப்போது அந்த ஃபார்முலா என்ன கேட்குறான், வாங்கிய விலை கேட்குறான், காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்கான். இதுக்கான ஃபார்முலா நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட். ஓகேங்களா, இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா ஒன்றும் இல்லை, மார்க்கெட் ப்ரைஸை வச்சு தானே நம்ம வந்து பார்த்தோன்னா டிஸ்கவுண்ட்டை போடுவோம். அப்போ மார்க் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட். ஓகேங்களா, அது ஞாபகம் வந்துச்சா. இன்னொரு சைடு காஸ்ட் ப்ரைஸ் வச்சு ப்ராஃபிட்டாக லாஸான்னு போடுவோம், அதில் ப்ராஃபிட் மட்டும் தான் வரும். ஓகேங்களா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, ப்ராஃபிட் மட்டும் வரும், டிஸ்கவுண்ட் மட்டும் வரும்ன்ட்டு ஞாபகம் வச்சுங்க. இப்போ டிஸ்கவுண்ட் இருக்கிற சைடு மார்க் ப்ரைஸ் வரும். ஓகேங்களா, எதை வச்சு போடும், டிஸ்கவுண்ட்டு மார்க் ப்ரைஸ் குறித்த விலையை வச்சு போடும் இல்லையா, அப்போது அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, ஏன்னா இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுங்க, அதனால் சொல்கிறேன். இப்போ மார்க் ப்ரைஸ் வேல்யூ கொடுத்துட்டான் 840ன்னு கொடுத்துட்டான். டிஸ்கவுண்ட்டோடைய வேல்யூ எப்படி போடும், பர்சன்டேஜில் இருக்குது. இதை வந்து பார்த்தோன்னா 10% டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 100லேருந்து மைனஸ் பண்ணி போடுவோம் 10, 90/100. அப்புறம் காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா தெரியாது, அப்போ அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ப்ராஃபிட் எவ்வளோ 26%. ப்ராஃபிட் நம்ம எப்படி எழுதுவோம், 100 ப்ளஸ்ன்னு எழுதுவோம். இதே லாஸ்ன்னு வந்துடுச்சுன்னா 100 மைனஸ்ன்னு எழுதுவோம். அப்போ 100 + 126/100. இப்போ வந்து பார்த்தோன்னா அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர். இப்போ பாருங்கள், இங்கே கீழே இருக்கிற 100ஐயும் இந்த 100ஐயும் ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா, அப்புறம் இது தேர்ட் டேப்லெட் வச்சிங்கன்னா 30 டைம்ஸு, இது 4 டைம்ஸு, இது 2 டைம்ஸ். ஓகே, 42 டைம்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் தேர்ட் டேபிள் அடிச்சிங்கன்னா இது 10 டைம்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ், 14 டைம்ஸ். ஓகேங்களா, இதுக்கப்புறம் 7th டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 டைம்ஸு, இது 1 டைம்ஸு, அதுக்கப்புறம் இங்கே 14 வந்துடும், 2 டைம்ஸ் 0, 120. ஓகேங்களா, இப்போ 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 60. ஓகேங்களா, இப்போது இங்கே ஒரு 60 இருக்குது, இங்கே 10ன்னு இருக்குது, கடைசியாக 10ன்னு இருந்துச்சு இல்லையா, இந்த 10 இருக்குது, அவ்வளோதான், மொத்தம் எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது 60 × 10 ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 600ன்றது ஆன்சராக கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இந்த சம் புரியுதுங்களா, எதுவுமே கிடையாது. இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிட்டிங்கன்னா காஸ்ட் ப்ரைஸு ப்ராஃபிட்டு இதெல்லாம் எழுதிட்டு இப்போ தள்ளுபடினா 100லேருந்து குறைக்கணும்,
ப்ராஃபிட்னா 100லேருந்து ப்ளஸ் பண்ணணும். அதை மட்டும் புரிஞ்சிங்கன்னா வேறு எதுவும் தேவையில்ல. ஓகேங்களா? ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். யாருமே லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதே வீடியோ பார்க்குறீங்க. எனக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடைக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்தது 74வது கொஷின். 74வது கொஷின் இதே மாடல் தான். பாருங்கள். இப்போது இந்த கொஷின் பாருங்கள். 20% தள்ளுபடிக்கு பின்னரும் வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. குறித்த விலை 2200 எனில் அடக்க விலை என்ன? அதே இதுதான். போன இதில் என்ன மாரி கேட்டானோ அதே தான் இதுலேயும் கேட்டிருக்கு. என்ன இது ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தோன்னா 20% கொடுத்துட்டான். அதுக்கடுத்தது ப்ராஃபிட் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கொடுத்துட்டான்? 10% கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 2200 கொடுத்துட்டான். அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸு என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம். மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் கொல்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட். ஓகேங்களா? இது நீங்கள் இந்த சைடு காஸ்ட் ப்ரைஸ் வச்சுட்டு இந்த சைடு மார்க் ப்ரைஸ் அப்படி கூட வச்சுட்டு போகலாம். ஆனால் இந்த டேர்ம் வந்து பார்த்தோன்னா ஒன்றா இருக்கணும். இந்த டேர்ம் வந்து பார்த்தோன்னா ஒன்றா இருக்கணும். ஓகேங்களா? இது இந்த சைடு வச்சுக்கலாம், இல்லை இது இந்த சைடு வச்சுக்கலாம். எப்படி வேணால் போடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா என்னென்னா 2200. ஓகேவா? அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தோன்னா 20%. இந்த 20% டிஸ்கவுண்ட்டை நம்ம எப்படி எழுதுவோம்னா 100லேருந்து கழித்து எழுதுவோம். 100லேருந்து கழித்து 80ன்னு எழுதுவோம். ஈக்குவல்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது, அப்போ எக்ஸு. ஓகேங்களா? ப்ராஃபிட் வந்து பார்த்தோன்னா 10%. அப்போ அது எப்படி எழுதுவோம்? 110%. ஓகே, 100 கூட ப்ளஸ் பண்ணுவோம் ப்ராஃபிட்னா. இப்போ 100க்கு 100 கேன்சல், 0க்கு 0 கேன்சல். இப்போ 11th டேபிளில் அடிச்சிங்கன்னா இது வந்து பார்த்தோன்னா 200 டைம்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 × 8. ஓகேவா? என்ன 200 × 8 வந்து பார்த்தோன்னா 1600. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய காஸ்ட் ப்ரைஸ். அதுக்கு அடுத்த கொஷின் பார்க்கலாம். 75வது கொஷின். 75வது கொஷின். ஒரு புத்தகத்தின் விலையில் 75வது கொஷின் பாருங்கள். அதே மாடல் தான். ஓகேங்களா? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு ட்ரை பண்ணுங்கள். நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஒரு புத்தகத்தின் விலையில் 10% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு என்ன கிடைக்குதான்? 10% லாபம் கிடைக்குதான். அப்புத்தகத்தின் குறித்த விலை வந்து பார்த்தோன்னா 2200. இந்த புத்தகத்தோடைய குறித்த விலை வந்து பார்த்தோன்னா 2200. இப்போது இது வந்து எடுத்து எழுதுங்க. எடுத்து எழுதிங்கன்னா என்னது? டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தோன்னா 10%. ஓகேங்களா? அதுக்கடுத்தது ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 10%. அதுக்கடுத்தது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 220. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது அப்படியே ஃபார்முலா எழுதுங்க. மார்க் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட். ஓகேங்களா? மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ 220 இன்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தோன்னா 10%. அப்போது 90/100 ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸோடைய வேல்யூ என்ன? காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது. ஓகேங்களா? எல்லா கொஷினும் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் தான் கேட்டிருக்கான். ஆனால் வந்து பார்த்தோன்னா கொஷின் எது ஒன்றா கேட்கலாம். நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸை கூட கொடுத்துட்டு மார்க்கெட் ப்ரைஸை கூட கொஸ்டினாக கேட்கலாம். ஓகேங்களா? இல்லை டிஸ்கவுண்ட்டை கூட கொஸ்டினாக கேட்கலாம். நீங்கள் எது கேட்டாலும் இந்த வேல்யூ எடுத்து அப்ளை பண்ண தெரியணும். ஓகேங்களா? டிஸ்கவுண்ட்னா இந்த 100லேருந்து கழிக்க தெரியணும். ப்ராஃபிட்னா இந்த 100+ கூட்ட தெரியணும். ஓகேங்களா? ப்ராஃபிட்டோடைய வேல்யூ பர்சன்டேஜ்னா 10%. அப்போ என்ன பண்ணுவோம்? 110% /100. இப்போது இந்த 100க்கு 100 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். 11th டேபிளில் வச்சிங்கன்னா 20 டைம்ஸு. இப்போது 20 × 9 என்னது? 180 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 180 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின் வந்து பார்த்தோன்னா இது ஹோம்ஒர்க்காக போடுங்க. ஓகேங்களா? இது ஹோம்ஒர்க்காக போடுங்க. 76th கொஷின். 76th கொஷின் நீங்கள் போட்டுட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எது ஆன்சர் கிடைக்குதுன்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது மாடல் 17 வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். மாடல் 17 பார்க்கலாம். இந்த மாடல் 17 எல்லாமே என்ன ஆகும்னா இதர செலவுகள் காஸ்ட் ப்ரைஸில் வந்து பார்த்தோன்னா இதர செலவுகள்னு ஒன்று செய்வோம். ஓகேங்களா? அது வந்து பார்த்தோன்னா இது இந்த மாடல் ஃபுல்லாமே வச்சுருக்கேன். இதில் 77வது கொஷின் வந்து பார்த்தோன்னா பாருங்கள். ஒரு பல்பொருள் அங்காடி விற்பனையாளர் 750க்கு ஒரு கணிப்பானை வாங்குறாரு. ஓகேங்களா? அதனுள் என்ன பண்ணுறாருன்னா 100 ரூபாய் மதிப்புள்ள மின்கலத்தை பொருத்துறாரு. அதுக்கப்புறம் இதர செலவு அவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். அதனுள் ஒரு பல்பொருள் அங்காடி விற்பனையாளர் இருக்கார். அவர் 750 ரூபாய்க்கு ஒரு கணிப்பானை வாங்குறாரு. வாங்கிட்டு அதில் என்ன பண்ணுறாரு? 100 ரூபாய் மதிப்புள்ள மின்கலத்தை பொருத்துறாராம்.
அதன் வெளியுறைக்காக என்ன பண்ணுறாராம், மேலும் 50 ரூபாய் செலவிடுறாராம். அதை 850 ரூபாய்க்கு அவர் விற்பனை செய்ய முடிந்தது எனில் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸை நம்ம எப்படி எழுதுனா, வாங்கின விலையை அப்படியே டேரெக்டாக எடுத்து எழுதும் இல்லையா. இங்கே வந்து பார்த்தோன்னா அப்படி எழுதக்கூடாது. என்ன எழுதணும்னா, வாங்கின விலை 750 ப்ளஸ் இதர செலவுகள், இதுக்கு மேலே நம்ம செலவு பண்ணோம் இல்லையா, அது எல்லாமே காஸ்ட் ப்ரைஸில் தான் அடங்கும். ஓகேங்களா. இதர செலவுகள் என்ன பண்ணோம், மின்கலத்தை பொறுத்துறோம் 100 ரூபாய்க்கு. ஓகேங்களா. அது ப்ளஸ் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம், வெளியுறைக்காக 50 ரூபாய் செலவு பண்ணுறோம். அப்போ அதையும் கூட்டிக்கணும். ஓகேங்களா. இது எல்லாத்தையும் கூட்டி வர்ற வேல்யூ தான் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா. காஸ்ட் ப்ரைஸ் என்ன, 800. இது மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா 800ன்னு வரும். அதுக்கு அடுத்தது எவ்வளோக்கு விற்கிறோம் அப்படின்னா, எவ்வளோக்கு விற்கிறோம், 850 ரூபாய்க்கு அந்த பொருளை விற்கிறோம். 800 ரூபாய்க்கு வாங்கி அந்த பொருளை 850 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்படின்னா எவ்வளோ லாபம் கிடைக்குது நம்மளுக்கு, 800 ரூபாய்க்கு வாங்கி 850 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்போ எவ்வளோ, 50 ரூபாய் லாபம். பார்த்தோன்னே தெரிஞ்சுது நம்மளுக்கு. இதுக்கு ஃபார்முலா வைஸ் போனோன்னா, ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் என்ன, 850. காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ என்ன, 800. ப்ராஃபிட் ஈக்குவல் டு 850 மைனஸ் 800 என்ன, 50. ஓகேங்களா. இது அவ்வளோ இதுவே தேவையில்லை. இந்த ஸ்டெப்பில் நீங்கள் போட்டலாம். நான் இருந்தாலும் இது ப்ரொசீஜராக சொல்கிறேன். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். இந்த பாருங்க, ஒரு எலக்ட்ரிஷியன் பயன்படுத்தப்பட்ட தொலைக்காட்சி பெட்டி ஒன்றையும் குளிர்சாதன பெட்டி ஒன்றையும் முறையே 12,000க்கும் 11,000க்கும் வாங்கினார். ஓகே. செகண்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாரு, எலக்ட்ரிஷியன் வந்து பார்த்தோன்னா ஒரு தொலைக்காட்சி பெட்டியும் குளிர்சாதன பெட்டியும் வாங்குறாராம். எவ்வளோ வாங்குறாரு, தொலைக்காட்சி பெட்டி 12,000க்கு, குளிர்சாதன பெட்டி 11,000க்கு. ஓகேங்களா. தொலைக்காட்சி பெட்டியை சரி செய்ய 1000ம் குளிர்சாதன பெட்டியை வண்ணம் செய்ய 1500ம் செலவு செய்த பின் தொலைக்காட்சி பெட்டிக்கு 15,000 மற்றும் குளிர்சாதன பெட்டிக்கு 15,500 என விலை நிர்ணயம் செய்கிறார். அதாவது இவர் என்ன பண்ணுறாராம், தொலைக்காட்சி பெட்டியை சரி செய்கிறாராம். ஓகே. அதில் ஏதோ பிரச்சனை இருக்கும் போல், அதில் 1000 ரூபாய் செலவு பண்ணி அவர் சரி செய்கிறாராம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் குளிர்சாதன பெட்டிக்கு என்ன பண்ணுறாராம், 1500 ரூபாய் செலவு பண்ணி என்ன பண்ணுறாரு, வண்ணம் பூசுகிறாராம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, தொலைக்காட்சி பெட்டியை 15,000 விலையை குறிக்கிறாராம். குளிர்சாதன பெட்டியை 15,500ன்னு விலை நிர்ணயம் செய்கிறாராம். அதுக்கடுத்தது இவை ஒவ்வொன்றும் என்ன பண்ணுறாரு, 1000 ரூபாய் தள்ளுபடி செய்கிறாராம். ஓகேங்களா. அது மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க, அதில் 1000 ரூபாய் வந்து பார்த்தோன்னா தள்ளுபடி செய்கிறாராம். தொலைக்காட்சி பெட்டிக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, குளிர்சாதன பெட்டிக்கும் 1000 ரூபாய் தள்ளுபடி. அவருடைய லாபம் அல்லது நட்டத்தை காண்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடு ஃபுல்லாக தொலைக்காட்சி பெட்டி எழுதிக்கலாமா, இந்த சைடு ஃபுல்லாக குளிர்சாதன பெட்டி எழுதிக்கலாம். தொலைக்காட்சி பெட்டி வந்து பார்த்தோன்னா எவ்வளோக்கு வாங்குறாரு, 1200 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஓகேவா. வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, அதில் தொலைக்காட்சி பெட்டியை சரி செய்ய 1000 செலவு செய்கிறாருன்னு போட்டிருக்காங்களா. அப்போது 1000 கூட்டிங்க. ஓகேங்களா. 1000 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்னா 1300ன்னு வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ், தொலைக்காட்சி பெட்டியோடைய காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா. இது முடிஞ்சிச்சா. அதுக்கடுத்தது குளிர்சாதன பெட்டி எவ்வளோக்கு வாங்குறாரு, 11,000க்கு வாங்குறாரு. 11,000க்கு வாங்கி 1500 ரூபாய் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாரு, வண்ணம் பூசுறாரு. ஓகேவா. அப்போது இது கூட்டுங்க, 500 2 12,500ன்றது தான் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா. 12,500ன்றது தான் காஸ்ட் ப்ரைஸ். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தோன்னா என்னென்ன குடிக்கிறாரு, குளிர்சாதன பெட்டியை தொலைக்காட்சி குளிர்சாதனம். ஓகேங்களா. தொலைக்காட்சி பெட்டியோடைய மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு குறிக்கிறாங்க, 15,000. ஓகேங்களா. 15,000 குறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொலைக்காட்சி பெட்டியோடைய குறித்த விலை. ஓகேங்களா. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ, 15,000ன்னு குறிச்சிடறாரு. அதுக்கடுத்தது குளிர்சாதன பெட்டியோடைய குறித்த விலை நிர்ணயம் செய்கிறாருன்னா அவர் வந்து பார்த்தோன்னா இவ்வளோன்னு ஒரு பொய்யான ஒரு விலையை குறிக்கிறார். ஓகேங்களா. அப்போது அது குறித்த விலை. ஓகேங்களா. இப்போ குளிர்சாதன பெட்டியோடைய குறித்த விலை வந்து பார்த்தோன்னா 15,500. ஓகேங்களா. 15,500. இது என்ன பண்ணுறாரு, 1000 ரூபாய் தள்ளுபடிக்கு விற்பனை செய்கிறார். அப்போது இதிலிருந்து டிஸ்கவுண்ட் எவ்வளோ, 1000 ரூபாய். டிஸ்கவுண்ட் 1000 ரூபாய் குறிச்சாச்சா. இதுக்கு போக அவர் வந்து பார்த்தோன்னா விற்கிறார். அப்படின்னா என்ன பண்ணுவோம், செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகே. மார்க் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகேவா. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த குறித்த விலையை ஒன்று குறிச்சிடுறாரு. அது போக
அதில் டிஸ்கவுண்ட்டு போக தான் விற்பார். டிஸ்கவுண்ட் இவ்வளோ ரூபான்னு சொல்லுவாங்க, இவ்வளோ குறைச்சிருவாங்க, அதுக்கு போக தான் விற்பார். அதுதான் கான்செப்ட். ஓகேவா? அது மைண்ட்லேயே செஞ்சுக்கலாம். ஆனாலும் நான் சொல்கிறேன் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ என்ன வரும்? செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட்டாக அப்போ என்ன வரும்? 14,000ன்னு வரும். இங்கேயும் பாருங்கள், இங்கே செல்லிங் ப்ரைஸ் மார்க் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட்னா என்ன வரும்? 14,500ன்னு வரும். 14,500ன்னு வருதா? இப்போது இது ரெண்டுத்துக்குமான ப்ராஃபிட் பாருங்கள். இங்கே செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? 14,000 இருக்குது. நம்ம வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வந்து பார்த்தோன்னா வாங்கியிருக்கோம்? 13,000 இருக்கும். அப்போது ப்ராஃபிட்டாக லாஸானா ப்ராஃபிட் தான். வாங்கிய விலை விட விற்ற விலை வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். எவ்வளோ ப்ராஃபிட்டு? ₹1000 ப்ராஃபிட்டு. ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? அப்படி போட்டிங்கன்னா என்ன வரும்? ₹1000 ப்ராஃபிட்டு. இதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ₹12,500 வாங்குகிறோம். என்ன பண்ணுறோம்? செல்லிங் ப்ரைஸு ₹14,500 விற்கிறோம். அப்போது எவ்வளோ ப்ராஃபிட்டு? 12,000க்கு வாங்கி 14,000க்கு விற்கிறோம். அப்படின்னா ₹2,000 வந்து பார்த்தோன்னா ப்ராஃபிட்டு. ₹2,000 ப்ராஃபிட். ஓகேங்களா? தொலைக்காட்சி பெட்டிக்கு ₹1,000 ப்ராஃபிட்டு. இதே குளிர்சாதன பெட்டிக்கு வந்து பார்த்தோன்னா ₹2,000 ப்ராஃபிட். ஓகேங்களா? 1000 + 2,000 மொத்தம் எவ்வளோ? ₹3,000 வந்து பார்த்தோன்னா ப்ராஃபிட். ஓகேங்களா? அவன் டோட்டல் தான் கேட்குறான். அப்போ எவ்வளோ? ₹3,000 வந்து பார்த்தோன்னா டோட்டல். ஓகேங்களா? டோட்டலாக ₹3,000 நம்மளுக்கு ப்ராஃபிட். அவ்வளோதான் அந்த சம் ஓவர். அதுக்கடுத்தது ரஞ்சித் 79 சம் வந்து பார்த்தோன்னா பாருங்கள். ரஞ்சித் ஒருத்தர் இருக்கார். அவர் துணி துவைக்கும் இயந்திரத்தை ₹16,150 வாங்குறாரு. ஓகேங்களா? வாங்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, மேலும் அதன் போக்குவரத்து செலவுக்காக 1,350 செலுத்துகிறார். ஓகே, போக்குவரத்து செலவுக்காக என்ன பண்ணுறாரு? அந்த இயந்திரத்தை வாங்கிட்டு வர்றாரு இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? போக்குவரத்து செலவுக்காக ₹1,350 செலுத்துகிறாரு. பிறகு அதனை அவர் வந்து பார்த்தோன்னா 19,250க்கு அந்த துவைக்கும் இயந்திரத்தை வந்து பார்த்தோன்னா விற்கிறாராம். ஓகேங்களா? எனில் அவருடைய லாபம் அல்லது நஷ்டம் சதவீதத்தில் காண்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை. இப்போது துவைக்கும் இயந்திரத்தை என்ன பண்ணுறாரு? ஃபஸ்ட்டு ₹16,150 வாங்குறாரு. இது போக என்ன பண்ணுறாரு? அவர் போக்குவரத்து போயிட்டு வாங்கிட்டு வர்றாரு இல்லையா? போக்குவரத்துக்கு, அதாவது ஏதோ ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வர்றாரு. அப்போ வந்து பார்த்தோன்னா ₹1,350 அந்த வண்டிக்கு செலவாகுது. அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா ₹17,500 வருது. ₹17,500. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ். ₹17,500 வருது. இதுதான் வந்து பார்த்தோன்னா காஸ்ட் ப்ரைஸ்னு வைக்கணும். காஸ்ட் ப்ரைஸ்னு வச்சாச்சு. எவ்வளோக்கு விற்கிறாரு அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோக்கு விற்கிறாரு? ₹19,250 விற்கிறாரு. அப்போ அவருக்கு லாபம் கிடச்சிருக்குமா, நஷ்டம் கிடைக்குமா? காஸ்ட் ப்ரைஸ் விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக அவருக்கு ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கும். எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும்? 19,250லேருந்து 17,500 கழிச்சா என்ன வருது? 1,750ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா ப்ராஃபிட். ஓகேங்களா? புரியுதா? செல்லிங் ப்ரைஸ் இது மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், இது ரெண்டுத்தையும் கழிச்சா என்ன கிடைச்சிடும்? ப்ராஃபிட் கிடச்சிரும். ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷனாக போட்டிருக்கேன். இப்போது பாக்ஸ் மெத்தடில் போடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு வச்சுப்போமா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சதவீதத்தில் என்ன பண்ணுவோம்? காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு வச்சுப்போம். இதே தள்ளுபடியில் என்ன பண்ணுவோம்? மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது குறித்த விலையை வந்து பார்த்தோன்னா 100ன்னு வச்சுப்போம். இதில் வந்து பார்த்தோன்னா காஸ்ட் ப்ரைஸ் வாங்கிய விலையை 100ன்னு வச்சுக்கிறோம். 17,500 100ன்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தோன்னா காஸ்ட் ப்ரைஸ் வாங்கிய விலை. என்ன பண்ணுறோம்? ப்ராஃபிட் சதவீதத்தை போடுறோம். ப்ராஃபிட்டோடைய வேல்யூ போடுறோம். ஏன்னா ப்ராஃபிட் சதவீதத்தை கேட்டிருக்கான். ஓகேவா? அப்போது 1,750. ஓகேவா? இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்தா ப்ராஃபிட்டு. இது காஸ்ட் ப்ரைஸ், இது ப்ராஃபிட்டு. இங்கே ஃபுல்லாக ருப்பீஸு, இங்கே ஃபுல்லாக பர்சன்டேஜ். ஓகேங்களா? அது தெளிவாக எழுதிங்க. 2 0க்கு 2 0 கேன்சல். இப்போது 175 அடிச்சிங்கன்னா 10 டைம்ஸ். ஓகேவா? அப்போது x = 10% ப்ராஃபிட். ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த சம் புரியுதா?
ஒன்றும் இல்லை, இந்த இதர செலவுகள்னாலே போக்குவரத்து செலவுலேருந்து சுங்க வரியிலேருந்து எல்லாமே வந்து பார்த்தோன்னா இதர செலவுகளில் அடங்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தோன்னா இதில் கான்செப்டாக பார்க்குறோம். ஓகேங்களா? இதை வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்துருக்கணும். இதில் வந்து பார்த்தோன்னா டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் வர்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், கடைசியாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? டிஸ்கவுண்ட் பார்த்துட்டு அப்புறம் கொடுத்தா உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு நான் இதில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 80th சம் வந்து பார்த்தோன்னா பாருங்கள். ஒருவர் 1500க்கு ஒரு பழைய மிதிவண்டியை வாங்கி அதில் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாராம், 500க்கு பழுதுகளை நீக்கிறார். ஓகேவா? அதில் ரிப்பேர் எல்லாம் இருக்கிறத சரி செய்கிறாராம். முடிவில் அவர் அந்த மிதிவண்டியை 1800க்கு விற்கிறார். அவர் அடையும் நஷ்ட சதவீதத்தை காண்க. ஓகேவா? அவர் நஷ்டம் தான் அடைகிறாருன்னு நான் கொஸ்டின்லேயே கொடுத்துறான். அந்த நஷ்ட சதவீதத்தை சொல்லுப்பா அப்படின்ட்டு கொஸ்டினை கேட்குறாங்க. ஓகேவா? அவர் எவ்வளோ 1500க்கு வாங்குறாராம். மேலே என்ன பண்ணுறாராம், பழுது நீக்கிறதுக்கு 500 செலவு பண்ணுறாராம். ஓகேவா? அப்போ என்ன வரும், 2000 வந்து பார்த்தோன்னா காஸ்ட் ப்ரைஸு. அதில் அவர் சரி பண்ணிட்ட அப்புறம் எவ்வளோக்கு விற்கிறாராம் அந்த பொருளை, 1800 விற்கிறாராம். ஓகேவா? இப்போது அவருக்கு லாபம் அடைஞ்சிருக்குமா நஷ்டம் நடந்துருக்குங்களா, நஷ்டம் அடைஞ்சிருக்குமா, காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு நஷ்டம் தான் அடைஞ்சிருக்கும். ஓகேவா? லாஸ் தான், லாஸ் அடைஞ்சிருக்கு. எவ்வளோ லாஸ் அடைஞ்சிருக்கு, காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, நஷ்டம்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இது ரெண்டுத்தையும் கழிச்சு போட்டால் என்ன ஆகுது, 200ன்னு கிடைக்குது. 200 வந்து பார்த்தோன்னா அவருக்கு நஷ்டம் கிடச்சிருக்கும். இதை என்ன சொல்லுவா, 200 ரூபாயை சொல்லாத, எனக்கு பர்சன்டேஜாக சொல்லுப்பான்னு கொஸ்டின் கேட்டான். இப்போது அதாவது பர்சன்டேஜாக கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுவோம், காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு வச்சுப்போம். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 2000. இதை வந்து பார்த்தோன்னா 100ன்னு வச்சுக்கிட்டா, இப்போது அதில் வந்து பார்த்தோன்னா 200 லாஸ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ட்டு இந்த சைடு ஃபுல்லாக பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது 2 0க்கு 2 0 கேன்சல், 1 0க்கு 1 0 கேன்சல், 2 டேபிள் வச்சிங்கன்னா 10 டைம்ஸ் 10% லாஸ் அப்படின்ட்டு போட்டுடலாம். அடுத்த சம் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். அடுத்தது இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம போட்டிருக்க எல்லா வீடியோலையும் எல்லா மாடலையும் ஒரு 4-5 சம் போட்டிருப்போம். அதை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுங்கள், ஒரு மாடல் புரிஞ்சிச்சினாலே அடுத்தடுத்த சம் நான் அந்த மாடல் பின்னாடி போடுற எல்லா சம்மும் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டாக வருதான்னு மட்டும் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? செந்தில் என்பவர் ஒரு மகிழுந்தியை ரூபாய் 4,26,000க்கு வாங்குறாரு. வாங்கிட்டு மேலும் போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு தொகைக்காக முறையே என்ன பண்ணுறாரு, அந்த பொருளை 4,26,000 வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, போக்குவரத்துக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாரு, 9,000 செலவு பண்ணுறாராம். அதுக்கப்புறம் காப்பீட்டு தொகைக்காக 15,000 செலுத்துகிறாராம். ஓகேங்களா? செலுத்திட்ட அப்புறம் அதன் பின் அம்மகிழுந்தி என்ன பண்ணுறாரு, 4,41,000 விற்பனை செய்கிறாராம். எனில் அவர் அடைந்த லாபமா அல்லது நட்டமா, அப்படி லாபம் நட்டம் அடைஞ்சிருந்தாருன்னா அதோடைய சதவீதத்தை சொல்லுப்பா, எத்தனை சதவீதம் அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, 4,26,000 அந்த பொருளை வந்து பார்த்தோன்னா வாங்குறாரு. வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, 9,000 வந்து பார்த்தோன்னா போக்குவரத்துக்காக செலவு பண்ணுறாரு. அது போக என்ன பண்ணுறாரு, காப்பீட்டு தொகைக்காக என்ன பண்ணுறாரு, இன்சூரன்ஸ் 15,000. ஓகேவா? 0,0,0,51. ஓகேவா? இதை மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்குன்னா, காஸ்ட் ப்ரைஸ் 4,50,000 கிடைக்கும். 4,50,000 கிடைக்குது. ஓகேங்க, 4,50,000 கிடைக்குது. 4,50,000 கிடைக்குது. ஆனால் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துட்டான், 4,41,000 கொடுத்துட்டான். 4,41,000 கொடுத்துட்டான். இப்போது இவங்க காஸ்ட் ப்ரைஸு 4,50,000 வாங்கி 4,41,000 விற்கிறாரு. அப்படின்னா என்ன கிடைக்கும், கண்டிப்பாக லாஸ் தான் கிடச்சிருக்கும், நஷ்டம் தான் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? எவ்வளோ நஷ்டம் கிடச்சிருக்கும், லாஸ் ஈக்குவல் டு, லாஸுக்கு என்ன ஃபார்முலா, காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இதுக்கு என்ன கழிச்சு போடுங்க, 4,50,000 மைனஸ் 4,41,000. ஓகேங்களா? அப்படி போட்டிங்கன்னா லாஸ் ஈக்குவல் டு 9,000 கிடைக்குது. லாஸ் ஈக்குவல் டு 9,000. இதுக்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா இந்த கொஷின் வந்து பார்த்தோன்னா ஓவர். ஓகேங்களா? 4,26,000 சாரி, காஸ்ட் ப்ரைஸாக என்ன வைக்கிறோம், 4,50,000 காஸ்ட் ப்ரைஸாக வச்சுக்கிறோம். ஓகேங்களா?
இது தானே காஸ்ட் ப்ரைஸ் வைக்கிறோம். அப்போது இதை 100ன்னு போட்டுக்குங்க. ஓகேங்களா, காஸ்ட் ப்ரைஸு 100ன்னு போட்டுங்க. இதில் 9000 லாஸ் கண்டுபிடிக்கிறேன்னா, லாஸோ இல்லை ப்ராஃபிட்டோ சதவீதம் கண்டுபிடிக்கிறேன்னா அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதணும். ஓகேங்களா, 9000 எத்தனை பர்சன்டேஜாக இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறான். 3 ஜீரோவுக்கு 3 ஜீரோ கேன்சல், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல். 9th டேபிள் அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸ். ஓகேவா, 9th டேபிள் அடிச்சிங்கன்னா 45 5 டைம்ஸு. 5th டேபிள் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ். ஓகேவா, எவ்வளோ லாஸ்னால் 2% அவருக்கு லாஸ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, அவ்வளோதான் இந்த சம் ஓவர். அதுக்கடுத்தது இன்னும் ஒரு சம் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு 82வது சம் அப்படின்ட்டு ஆன்சர் எனக்கு பண்ணுங்கள். ஓகேங்களா, 82வது சம்ன்ட்டு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இது பண்ணுங்கள். ஓகேங்களா, பாஸ் பண்ணிவிட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதுக்கடுத்தது மாடல் 18 வந்து பார்த்தோன்னா என்னதுன்னா வரி. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 3 கான்செப்ட் மேஜரான கான்செப்ட். எது? லாபமா நஷ்டமான்னு ஃபஸ்ட்டு இது பண்ணுற அந்த கான்செப்ட்டு. அதுக்கடுத்தது டிஸ்கவுண்ட் கான்செப்ட். ஓகேவா, டிஸ்கவுண்ட்னா என்ன பண்ணுவோம்? தள்ளுபடி. ஒரு பொருள்லேருந்து தள்ளுபடி கொடுப்போம். அதுக்கடுத்தது வரி. ஓகேவா, வரி வந்து பார்த்தோன்னா அடுத்த கான்செப்ட். மாடல் 18 வந்து பார்த்தோன்னா இந்த கான்செப்ட்டு. இது பாருங்கள், இப்போது ஏதாவது ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்றோன்னு வச்சுங்களேன். இப்போ ஹோட்டலோ எங்கே ஒரு தேட்டர்லையோ எங்கேயோ போய் சாப்பிட்றோன்னு வச்சுங்களேன். என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொருளோடைய விலை 100 ரூபான்னு வச்சுங்களேன். அதில் 5% வந்து பார்த்தோன்னா டேக்ஸ்ன்னு போட்டுருவோம். ஓகேங்களா, ஜிஎஸ்டின்னு போட்டு கொடுத்துருவோம். ஓகே, 5% ஜிஎஸ்டின்னு கொடுத்துருவோம். நம்மளுக்கு அப்போ என்ன பண்ணோம்? பொருளில் 105 ரூபாயை நம்ம காட்டணும். ஓகே, 100 ரூபா தான் பொருளாக இருக்கும். ஓகேங்களா, அதோடைய பொருள் வந்து பார்த்தோன்னா 100 ரூபா தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறோம்? 5 ரூபா வந்து பார்த்தோன்னா டேக்ஸ் போட்டுருவோம். டேக்ஸ் போட்டு இந்த 5 ரூபா வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட்டுக்கு போகும். ஓகேங்களா, கவர்மெண்ட்டுக்கு போகும். இது வந்து பார்த்தோன்னா சேர்ந்து வரும். இந்த பொருளோடைய விலை 105ன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த டேக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இந்த பொருளோட விலை 105ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போது வரினா என்ன ஆகுது? ஆட் ஆகுது. ஓகேங்களா, தள்ளுபடினா என்ன ஆச்சு? குறைஞ்சிச்சு. வரினா என்ன ஆச்சு? ஆட் ஆகுது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, இந்த மெத்தட் எல்லாம் ஓவர். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், மதிப்பு கூட்டப்பட்ட வரியுடன் ஒரு பொருளின் விலை வந்து பார்த்தோன்னா எவ்வளோனா 9720. மதிப்பு கூட்டு வரி 8%. ஓகே, மதிப்பு கூட்டு வரி வந்து பார்த்தோன்னா அதோடைய விலை எவ்வளோவா? 9720. அதோடைய வரி சதவீதம், மதிப்பு கூட்டு வரியோடைய சதவீதம் எவ்வளோவா? 8%. ஓகேவா, எனில் அதன் அடக்க விலையை காண்க. ஒன்றும் இல்லை, ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி 105 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஓகே, ஒரு பொருளை நான் சொன்னேன் இல்லையா, இது கூட வந்து பார்த்தோன்னா என்ன ஆகுது? டேக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆட் ஆகிடுச்சு. ஓகே, டேக்ஸ் ஆட் பண்ணி இதில் விற்கிறாங்க. அவன் வந்து பார்த்தோன்னா இந்த பர்சன்டேஜும் கொடுத்துட்டான், டேக்ஸோட பர்சன்டேஜும் கொடுத்துட்டான், இந்த டேக்ஸோட ருப்பீஸும் கொடுத்துட்டான். என்ன கேட்குறான்? இந்த 100 வந்து பார்த்தோன்னா என்னவா இருக்கும் அப்படின்ட்டு தான் கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், மதிப்பு கூட்டு வரி எவ்வளோ? 8%. நான் என்ன சொல்லியிருக்கேன்? வரினா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். வரினா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். 100 கூட ஆட் பண்ணுங்கள். 108%. இந்த சைடு ஃபுல்லாக பர்சன்டேஜ், இந்த சைடு ஃபுல்லாக ருப்பீஸு. 100 கூட வரினா ஆட் பண்ணுங்கள். இந்த சைடு ஃபுல்லாக ருப்பீஸு. அப்படி ஆட் பண்ணால் அந்த வரியோடைய இது எவ்வளோ கொடுத்துட்டான்? 9720ன்னு கொடுத்துட்டான். அந்த மதிப்பு கூட்டு, அதாவது மேலே இருக்கிறது எல்லாமே மதிப்பு கூட்டு வரி. மதிப்பு கூட்டு வரி பர்சன்டேஜ் வைஸ் எவ்வளோ? 8%. அப்போது அந்த வரியை வந்து பார்த்தோன்னா எப்படி எழுதுவோம் அப்படின்ற இந்த பாக்ஸ் மெத்தடில் 100 கூட ப்ளஸ் பண்ணிப்போம். இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா, அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ப்ராஃபிட்டை வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணுவோம், லாஸை வந்து பார்த்தோன்னா 100லேருந்து கழிப்போம். இதே டிஸ்கவுண்ட்டில் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம்? 100லேருந்து கழிப்போம். அதுக்கப்புறம் வரியில் வந்து பார்த்தோன்னா அது என்ன பண்ணுவோம்? 100லேருந்து கூட்டுவோம். ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு ஓரத்தில் வந்து பார்த்தோன்னா பாக்ஸ் போட்டு எழுதிங்க. ஓகேங்களா, இதில் தான் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. இதில் தான் தப்பு பண்ணுறது. ஓகேங்களா, இதில் அப்போது அதோடைய அடக்க விலை கேட்குறான். அடக்க விலை கேட்குறேன்னா அதோடைய 100 என்னன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சு போகுது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தோன்னா இதை அடித்து போடுங்க. இதை அடித்து போடலாமா? 2 டேபிள் அடிச்சுன்னா 54 டைம்ஸு, இது 50 டைம்ஸ். ஓகேங்களா, மறுபடியும் 2 டேபிள் அடிச்சுன்னா 27 டைம்ஸ், 50 டைம்ஸ். ஓகேங்களா, இதுக்கப்புறம் இந்த 54 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 27 டைம்ஸு. இதை வந்து பார்த்தோன்னா 2 டேபிள் அடிச்சிங்கன்னா என்ன வரும்னா 4860 கிடைக்கும். இதை வந்து பார்த்தோன்னா 3 டேபிளில் 27 3 டேபிள் அடிச்சிங்கன்னா 9 3s 27 9 டைம்ஸ். ஓகேங்களா, இதை வந்து பார்த்தோன்னா 3 டேபிள் அடிச்சிங்கன்னா
1620 ஓகேங்களா. 1620 வரும். இந்த 9 டேபிளால் வந்து பார்த்தோன்னா மறுபடியும் கேன்சல் பண்ணிங்கன்னா 118 வரும். இங்கே 118 இருக்குது ஓகே. இங்கே 118 இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா ஒன்றுமே கிடையாது, எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு, 1ன்னு இருக்குது. அப்போது இங்கே எக்ஸு, அப்போ எக்ஸ் இன்ட்டு 1 ஓகே 1ன்னு ஆகிடுச்சு. 180 இன்ட்டு 50 ஓகேவா. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா என்ன ஆகுதுன்னா 9000 ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 9000 கிடைக்குது. இதுதான் வந்து பார்த்தோன்னா இதோடைய அடக்க விலை ஓகேங்களா. புரியுதுங்களா இது? அடுத்த சம் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். அடுத்தது 84th சம். 84th சம், ஒரு குடும்பம் வந்து பார்த்தோன்னா உணவகம் ஒன்றுக்கு சென்றாங்க ஓகே. சென்றுட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே உணவுக்காக 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்துகிறாங்க எனில் மத்திய மாநில அரசுக்கு சேவை வரியாக கணக்கெடுக்க அப்படின்ட்டு கேட்குறாங்க ஓகேவா. அதாவது ஒரு குடும்பம் வந்து பார்த்தோன்னா சாப்பிட்றதுக்கு போதான் ஓகேங்களா. அவங்க வந்து பார்த்தோன்னா ஒட்டுமொத்தமாக சாப்பிட்றது எவ்வளோவா, 350 ரூபாய்க்கு சாப்பிட்றாங்களாம். சாப்பிட்டதுக்கு போக என்ன பண்ணுறாங்களாம், 5% வரியை செலுத்துகிறாங்களாம். அந்த 5% வரியை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எவ்வாறு பிரிச்சுப்பாங்க அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்குறாங்க ஓகேங்களா. அவங்க எவ்வளோ உணவுக்காக அவங்க செலவிடுறாங்க, 350 ரூபா ஓகேங்களா. அவங்க அதுதான் வந்து பார்த்தோன்னா காஸ்ட் ப்ரைஸ். அப்போது இதை வந்து பார்த்தோன்னா 350ன்றது தான் 100 ஓகே. 350ன்றது தான் 100 வச்சுக்க போகிறீங்க. அவங்களுடைய டேக்ஸ் மட்டும் என்ன ருப்பீஸ் இந்த சைடு ஃபுல்லாக பர்சன்டேஜ், இந்த சைடு ஃபுல்லாக ருப்பீஸ். அவங்க டேக்ஸ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோவா, சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி 5% ஓகேங்களா. 5% இப்போது இந்த 5% தான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எவ்வாறு பிரிச்சுக்கும் அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்குறாங்க. புரியுதா கொஸ்டினு? ஒரு 350 ரூபாய்க்கு அவங்க சாப்பிட போகிறாங்க. சாப்பிட போகிறதுக்கு போக 5% வரி போடுறாங்க. அந்த சாப்பாட்டில் 5% வரி போடுறாங்க. அந்த 5% எப்படி மத்திய அரசும் மாநில அரசும் பிரிச்சுக்குன்றது தான் கொஸ்டின் ஓகேங்களா. அப்போது இந்த 350 100ன்னு வச்சுக்கிறோம் ஓகேங்களா காஸ்ட் ப்ரைஸு. இதில் வந்து பார்த்தோன்னா 5% டேக்ஸ் தான். அப்போ 5% அந்த டேக்ஸோடைய ரூபா மட்டும் கண்டுபிடிச்சா போதும் ஓகேங்களா. இப்போது 5th டேபிள் அடிச்சிங்கன்னா 20 டைம்ஸு, மறுபடியும் அந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சு ஓகேங்களா. இந்த 2 டேபிளில் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும், 17.5ன்னு வரும். 17.5ன்னு கிடைக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 17.5 ஓகேங்களா. இது கிடச்சிச்சு. இதில் வந்து பார்த்தோன்னா இது ஆன்சராக போடக்கூடாது. மத்திய அரசு மாநில அரசு 2 இருக்குது. அப்போது இது 2ஆக பிரிச்சுக்குங்க ஓகேங்களா. அப்போது டிவைடில் 2ன்னு போடுங்க. டிவைடில் 2ன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும், 8.75 ஓகே. 8.75 மத்திய அரசு எடுத்துக்கும், 8.75 மாநில அரசு இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்தோன்னா எவ்வளோ, 17.5. 17.5ல் என்ன ஆகுது, 8.5 ஒன்று வந்து பார்த்தோன்னா மத்திய அரசு ஏற்றுக்குது, 8.75 மாநில அரசு ஏற்றுக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பேட்டர்ன் வந்து புரியுதான்னு பாருங்கள். ஒரு இது 800 ரூபாய்க்கு அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டதுக்கு போக 5% வரி. அந்த 5% வரி வந்து பார்த்தோன்னா எவ்வளோனா 17.5 ஓகே. 17.5 செலவாகுது ஓகேங்களா. 17.5 ரூபாய் அந்த டேக்ஸுக்காக செலவாகுது. அந்த டேக்ஸை எப்படி பிரிச்சுக்கிறாங்க மத்திய அரசு மாநில அரசு? மத்திய அரசு 8.75 பிரிச்சுக்கிறாங்க, மாநில அரசு 8.75 பிரிச்சுக்கிறாங்க ஓகே. டிவைடில் 2ன்னு போட்டால் முடிஞ்சு போச்சு ஓகே. டிவைடில் 2ன்னு போட்டால் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. இதெல்லாம் புக்கில் இருக்கிற சம்மு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம். இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்படியே 8 அந்தமாரி இந்த மத்திய அரசு மாநில அரசு அப்படின்னு வந்துச்சுன்னா கண்ணை மூட்டு என்ன பண்ணிடலாம், அந்த சம் அப்படியே வந்து 8.75ன்னு அப்படியே போட்டு வந்துடலாம் ஓகேங்களா. அதுக்கடுத்தது, ஒரு குளிர்சாதன பெட்டியை விற்பனை வரியோடு சேர்த்து 14,355க்கு விற்கப்படுகிறது. அதன் உண்மையான வாங்கிய விலை வந்து பார்த்தோன்னா எவ்வளோவா, 13,050 எனில் விற்பனை வரை சதவீதத்தை காண்க ஓகேவா. அதாவது ஒரு பொருளை விற்பனை வரியோடு சேர்ந்து ஒரு குளிர்சாதன பெட்டி வந்து பார்த்தோன்னா எவ்வளோவா, டேக்ஸோடு சேர்ந்து ஓகேவா. டேக்ஸோடு சேர்ந்து ஒரிஜினல் ப்ரைஸ் ப்ளஸ் உண்மையான விலை, அதாவது உண்மையான விலை ப்ளஸ் டேக்ஸு, இது எல்லாத்தையும் சேர்த்து 14,355 ரூபாய் ஓகேங்களா. ஓகே, அதாவது இது செல்லிங் ப்ரைஸ் ஓகே. செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ, 14,355 ஓகே. உண்மையான வாங்கிய விலை, அதாவது இது வந்து வாங்கிய விலைன்னா என்னது, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 13,050 ஓகேங்களா. இது கூட டேக்ஸும் சேர்ந்துருக்கு ஓகேங்களா. இதில் டேக்ஸோடைய சதவீதத்தை காண்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு 13,050ன்றது என்ன, அது உண்மையான ஒரிஜினல் வேல்யூ ஓகேங்களா. இந்த ஒரிஜினல் வேல்யூ கூட என்ன ஆகிது, டேக்ஸு சேர்ந்து விற்கிறாங்க. அப்போ அது எவ்வளோ, 14,355. இந்த இது மட்டும் புரியுதான்னு பாருங்கள். புரிஞ்சிட்டா இதில் ரெண்டுத்தையும் கழித்து போட்டாலே நம்மளுக்கு
டேக்ஸ் வேல்யூ கிடச்சிடுது ஓகேங்களா. காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து டேக்ஸ் வேல்யூ கிடச்சிடுது ஓகேங்களா. இப்போது இது ரெண்டுத்தையும் கழிச்சா என்ன ஆகுது? 14,355 மைனஸ் 13,050. இது ரெண்டுத்தையும் கழிச்சா 1,305 ஓகே. 1,305ன்றத வேல்யூ கிடைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது ஒரிஜினலாக ஒரு வேல்யூ கிடைக்குது, ஒரிஜினலாக ஒரு காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குது. இதுக்கு போக நம்ம என்ன பண்ணுறோம்? டேக்ஸ் இவ்வளோன்னு வச்சு விற்கிறோம் ஓகேங்களா. டேக்ஸ் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ ரூபா அதிகமாக்கி விற்கிறோம் ஓகே. இத்தனை பர்சன்டேஜோ ஏதோ சொல்லியிருப்பாங்க, கவர்மெண்ட் போட்டிருக்கோம். அந்த ரூபாயை இது கூட கால்குலேட் பண்ணி விற்கிறோம். அந்த ரூபா வந்து பார்த்தோன்னா எவ்வளோனா 1,305 ஓகேங்களா. இந்த பொருளுக்கான டேக்ஸ் விலை வந்து பார்த்தோன்னா எவ்வளோ? 1,305 ஓகேங்களா. இதோடைய சதவீதத்தை அவங்க சொல்லுப்பா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா. சதவீதத்தை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? இந்த உண்மையான விலை, அதாவது காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு வச்சுப்போம். இந்த டேக்ஸ் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். டேக்ஸ் 1,305, இது எவ்வளோ சதவீதம்னு போட்டால் ஓவர் சம் ஓகேங்களா. புரியுதா? இது எழுதுறது புரியுதா? இப்போ இது கேன்சல் பண்ணால் இது 10 டைம்ஸு, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அப்போ x = 10% டேக்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. x = 10% டேக்ஸ். இந்த சம்மு புரியுதான்னு பாருங்கள். இதோட இந்த மாடல் வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸு இன்னொன்று ஒன்று இருக்குது, மாடல் 19 ஒன்று இருக்குது. இதோட வந்து பார்த்தோன்னா இந்த மாடலே ஓவர்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இந்த சம்மை பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் மேலாக்கா பார்த்துலாம். என்ன பண்ணுறோம்? ஒரு பொருளை என்ன பண்ணுறோம்? 80 ரூபாய்க்கு வாங்குகிறோம் ஓகேவா. இதுக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன், இருந்தாலும் இந்த சம்முக்கு பேசிக்காக நான் சொல்கிறேன். 80 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு என்ன பண்ணுறோம்? அதோடைய பொய்யான விலையை 100 ரூபான்னு குறிச்சிட்டு என்ன பண்ணுவோம்? இதில் 10 ரூபா டிஸ்கவுண்ட்டுன்னு கொடுத்துருவோம். டிஸ்கவுண்ட்டுன்னு கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோக்கு விற்போம் அப்படின்னா 90 ரூபாய்க்கு விற்போம். இதில் லாபம் வந்து எவ்வளோ? 80லேருந்து 90 ரூபாய்க்கு விற்றுக்கிறோம். அப்போ லாபம் எவ்வளோனா 10 ரூபா லாபம் ஓகேவா. அப்போது 80 ரூபான்னு வாங்கி ஒரு பொய்யான விலை 100 ரூபான்னு குறிச்சிட்டு 10 ரூபா லாபம், 10 ரூபா தள்ளுபடின்னு கொடுத்துட்டோம். 10 ரூபா தள்ளுபடின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம்? இந்த 100லேருந்து கழிச்சு போட்டால் அது எவ்வளோ? செல்லிங் ப்ரைஸ் ஓகேவா. செல்லிங் ப்ரைஸு. இப்போது இது வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கா, லாஸ் கிடச்சிருக்கானா? ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி டிஸ்கவுண்ட் எல்லாம் வீடியோ போட்டிருப்போம், அதில் தெளிவாக சொல்லியிருப்போம் ஓகேங்களா. இது ஏன்னா இந்த சம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் இன்டைரக்டான சம், அவ்வளோ சீக்கிரம் புரியாது. அதனால் அந்த கான்செப்டை நான் மறுபடியும் சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நல்லா இந்த கொஷினை கவனிங்க. இந்த சம் அவ்வளோ சீக்கிரம் புரியாது. ஒரு விற்பனை நிலையம் ஒன்று இருக்குது. அதில் ஒரு டசன் பேனாவை 216 ரூபாய்க்கு வாங்குறாரு ஓகே. வாங்கிட்டு மேலும் சில்லறை செலவாக 58 செலவு செய்கிறாரு ஓகேவா. அந்த பேனா வாங்கிட்டு மேலும் அதில் 58 ரூபாய் சில்லறை செலவு செய்கிறார். என்ன பண்ணியிருப்பார்? டிரான்ஸ்போர்ட்டுக்கு இல்லை சுங்கவரி ஏதாவது ஒன்று கட்டிருப்பார். சில்லறை செலவுனா அதுதான் ஓகே. பின்பு ஒரு பேனாவிற்கு 2 ரூபா குறைத்து விற்பனை செய்ததில் ஓகேவா. அதாவது என்ன பண்ணுறாரு? 2 ரூபா குறைத்து விற்பனை செய்ததுன்னா தள்ளுபடி கொடுக்குறாரு. ஒரு பேனாக்கு 2 ரூபா தள்ளுபடி கொடுக்குறாரு ஓகேங்களா. விற்பனை செய்ததில் லாபம் வந்து பார்த்தோன்னா அவர் எவ்வளோ கிடைக்குதான்? 50 ரூபாய் கிடைக்குதான் ஓகே. லாபம் வந்து பார்த்தோன்னா 50 ரூபாய் கிடைக்குதான். ஒரு பேனாக்கு 2 ரூபா லாபம், டிஸ்கவுண்ட் கொடுத்து தள்ளுபடி கொடுத்த அப்புறமும் அவருக்கு என்ன கிடைக்குதான்? 50 ரூபாய் லாபம் கிடைக்குதான். அப்போது ஒரு பேனாவுடைய மார்க்கெட் ப்ரைஸ் குறித்த விலை என்ன அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு டசனுடைய அடக்க விலையை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதுக்கு இது பண்ணோம். ஒரு டசன்னா என்ன? மொத்தம் 12 பேனா ஓகேங்களா. அதை தெரியும் இல்லையா. ஒரு டசன்னா 12 பேனா இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு டசன் இதோடைய வாங்கிய விலை எவ்வளோ? 216. இதுக்கப்புறம் என்னான்னு சொல்லிட்டாங்க? இது வந்து பார்த்தோன்னா வாங்கிய விலைன்னு போட்டுறக்கூடாது. கொஸ்டின் என்னான்னு கொடுத்துருக்கான்? மேலும் சில்லறை செலவாக என்ன ஆகுதா? 58 இதர செலவுகள் ஆகுதுன்னு கொடுத்துட்டான். அப்போது இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? காஸ்ட் ப்ரைஸ் = 274ன்னு கிடைக்குது ஓகே. இதுதான் வந்து பார்த்தோன்னா காஸ்ட் ப்ரைஸ். அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னா, என்ன பண்ணுவோம்? வாங்கிய விலை ப்ளஸ் ப்ராஃபிட் ஓகேவா. இது ரெண்டும் இருந்தால் செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. இதில் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். கொஷனில் லாபத்தை கொடுத்துருக்காங்க. லாபம் 50 கிடைத்தது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாமா? செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? காஸ்ட் ப்ரைஸு ப்ளஸ்
ப்ராஃபிட்டு கொஷினில் கொடுத்துருந்தாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போது காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டான் 274ன்னு கிடச்சிடுச்சு. ப்ளஸ்ஸு கொஷினில் வந்து பார்த்தோன்னா ப்ராஃபிட்டுன்னு இருக்குது. ஓகேங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது செல்லிங் ப்ரைஸு கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டான், ஏன்னா குறித்த விலை கேட்குறான். அப்போ கண்டிப்பாக செல்லிங் ப்ரைஸ் இல்லாத கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? அப்போது செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாச்சு, கூட கொஷனில் வந்து பார்த்தோன்னா வேறு என்ன டேட்டா இருக்குதுன்னா ப்ராஃபிட் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா வந்து பார்த்தோன்னா என்ன கிடச்சிது? செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிது. செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோனா இது ரெண்டுத்தையும் கூட்டினா 324. ஓகே, செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 324. ஓகேவா? 324க்கு அவர் அந்த பொருளை வந்து பார்த்தோன்னா ஒட்டுமொத்தமாக விற்கிறாரு. இதில் ₹2 தள்ளுபடி ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாரு. ஓகே, ₹2 தள்ளுபடி கொடுத்துருப்பாரு. இது ஃபைனலாக செல்லிங் ப்ரைஸ் தள்ளுபடிக்கு போக விற்கிற விலை வந்து பார்த்தோன்னா 324. ஓகேவா? புரியுதுங்களா? தள்ளுபடிக்கு போக அவர் விற்கிற விலை தான் இது. ஓகேவா? அதில் அவர் ₹50 லாபம் அடைகிறார். புரியுதுங்களா? நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த கான்செப்டை நல்லா நம்ம மைண்டில் வச்சுங்க. 324ன்றது தள்ளுபடிக்கு போக விற்கிற விலை 324. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 274 தான் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? அதில் ₹50 வந்து பார்த்தோன்னா லாபம். ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த கான்செப்ட் நல்லா புரியுதா? இதில் செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா என்னது, டிஸ்கவுண்ட்டுக்கு போக 324. டிஸ்கவுண்ட் வந்து என்ன கொடுத்துட்டான், ஒரு பேனாக்கு ₹2. ஒரு பேனாக்கு ₹2. ஒரு பேனாக்கு ₹2 டிஸ்கவுண்ட்டு. ஒரு பேனாக்கு ₹2. அப்போது 12 பேனா இருக்குது. 12 பேனாக்கு ₹2 டிஸ்கவுண்ட்னா ₹24. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் சேருங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா என்ன ஆகுது? 348. 348ன்னு கிடைக்குதா? 348ன்னு கிடைக்குதா? அப்போ இது என்ன? மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேங்களா? டிஸ்கவுண்ட்டும் சேர்ந்துச்சுன்னா, செல்லிங் ப்ரைஸோட டிஸ்கவுண்ட்டும் சேர்ந்துருச்சுன்னா அது என்னது? மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேங்களா? குறித்த விலை. ஃபஸ்ட்டு இவ்வளோன்னு தான் குறிக்கிறோம் அந்த விலையை. 348ன்னு குறிச்சிடுறாங்க. பொய்யான விலையை வந்து பார்த்தா 348 தான் குறிக்கிறாங்க. இதிலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பேனாக்கு ₹2. அப்போது ₹24. ஒரு டசன் பேனாக்கு ₹24 வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க, தள்ளுபடி கொடுக்குறாங்க. தள்ளுபடி கொடுத்து எவ்வளோக்கு விற்கிறாங்க? ₹324 விற்கிறாங்க. அப்படி ₹324 விற்கும் போது அவனுக்கு லாபமாக நஷ்டமானா கண்டிப்பாக லாபம் தான். எவ்வளோ லாபம்? ₹50 லாபம். ஓகே, ஏன் ₹50 லாபம்னா அவன் ₹274 தான் வாங்குறான். ₹274 வாங்கி அந்த பொருளை எவ்வளோக்கு குறிக்கிறான் அப்படின்னா ₹348 கொடுக்குறான் அவன். ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு இந்த கான்செப்ட்டு? இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா? இப்போது இந்த குறித்த விலையை அவன் மொத்தமாக கேட்கல. என்ன கேட்டான்? ஒரு பேனாவுடைய குறித்த விலை என்ன அப்படின்னு கேட்டான். அப்போது 348 டிவைடில் ஒரு டசனில் எத்தனை பேனா இருக்குது? 12 பேனா இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் அடித்து போட்டிங்கன்னா இது 6 டைம்ஸ் 2 டேபிள் அடிச்சிங்கன்னா இது 174 டைம்ஸ். ஓகேவா? 2 டேபிள் அடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 6 டேபிளால் ஸ்ட்ரைட் அடிக்கலாமா? 2 டைம்ஸு, இது 9 டைம்ஸ். மொத்தம் ஒரு பேனாவுடைய குறித்த விலை, ஒரு பேனாவுடைய மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? 29. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆன்சர். இந்த சம் வந்து பார்த்தோன்னா தெளிவாக புரியுதான்னு பாருங்கள். ஓகேங்களா? எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு ₹216 அந்த பொருளை வாங்குகிறான். வாங்கிட்டு அதோடைய சில்லறை செலவாக என்ன ஆகுது? 58 செலவு பண்ணுறான். 58 செலவு பண்ணால் அது எவ்வளோ ஆகிடுது? காஸ்ட் ப்ரைஸ் 274ன்னு ஆகிடுது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா கொஷினில் வந்து பார்த்தோன்னா ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். ஓகே, நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் தேவை. காஸ்ட் ப்ரைஸையும் இந்த ப்ராஃபிட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா கிடச்சிது, செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிது. ஓகேங்களா? செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிச்சு. இந்த செல்லிங் ப்ரைஸில் இன்னொரு இந்த மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடித்து இன்டெரக்டான ஒரு டேட்டா கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? தள்ளுபடி கொடுத்துருக்கான். தள்ளுபடினா கொடுத்துருக்கான், ஒரு பேனாக்கு ₹2 தள்ளுபடின்னு கொடுத்துருக்கான். அப்போ 12 பேனாக்கு அவன் எவ்வளோ தள்ளுபடி கொடுத்துருப்பான்? ₹24 தள்ளுபடி கொடுத்துருக்கான். இது மொத்தத்தையும் கூட்டினா மொத்தமாக குறித்த விலை எவ்வளோன்னு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? 12 பேனாக்கு குறித்த விலை எவ்வளோ அப்படின்ட்டு கிடச்சிருக்கும் 348. இந்த 348லேருந்து தான் என்ன பண்ணுறான், ஒரு பேனாக்கு ₹2 தள்ளுபடி கொடுக்குறான். மொத்தமாக ₹24 தள்ளுபடிக்கு போக ₹324 விற்கிறான். இந்த சம்மை நல்லா புரிஞ்சுங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் இந்த சம் புரியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒட்டுமொத்தமாக குறித்த விலை கேட்கல, ஒரு பேனாவின் குறித்த விலை எவ்வளவுன்னு கேட்குறான். அப்போது 348 டிவைடில் 12. ஓகேங்களா? இது போட்டிங்கன்னா இந்த சம் வந்து பார்த்தோன்னா முடிஞ்சு போச்சு. இதோட வந்து பார்த்தோன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஓவர். மொத்தம் 19th மாடல். ஓகேவா? 19 மாடல். இது மொத்தமாக நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் வெளியே எங்கேயும் போய் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அப்படியே டேரெக்டாக நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். நான் டாபிக் வைஸ் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். கண்டினியூவாக பாருங்கள். அதுக்கப்புறம் தமிழ் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே கண்டினியூவாக வர வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டினியூவாக சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி.